சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்குள் அரசு பேருந்தின் டயர் ஏறியதில் முதியவர் உயிரிழந்தார். காரைக்குடியில் இருந்து தேனிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்குள் வந்தபோது அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த 70 வயதான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது மோதியதில் அவர் தடுமாறி தரையில் விழுந்தார். இதில் பேருந்தின் டயர் கிருஷ்ணமூர்த்தி மேல் ஏறியதில் அவர் வைத்திருந்த மதுபாட்டில் வயிற்றில் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறை ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகள் அடிக்கடி நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பெருமாள் நகர் பகுதியில் சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெருமாள் நகர் பகுதியில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சாலையின் நடுவில் புதிய மின்கம்பத்தை மின்வாரிய ஊழியர்கள் அமைத்த நிலையில் அப்போதே அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் அதை பொருட்படுத்தாமல் சாலையின் நடுவில் மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கார் போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பூதேரி கிராமத்தைச் சேர்ந்த கோபால் என்பவர் நகர காவல் நிலையம் முன்பாக தனது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது விழுப்புரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் விபத்துக்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள திமுகவின் கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சித்தூர் நெடுஞ்சாலை புதிய பைபாஸ் பகுதியில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு ரவுண்டானா பகுதியில் உதயநிதியின் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்ட கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பத்தை அகற்ற முடியாமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் கல்வெட்டு மற்றும் கொடிக்கம்பத்தை அகற்ற விடாமல் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவுகளை கூட மதிக்காமல் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சுமார் 1 மணி நேரமாக மருத்துவர் வராததால் நோயாளிகள் அவதியுற்றனர். அடுக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பூச்சி மருந்து குடித்து அவசர சிகிச்சைக்காக வந்தபோது மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் அவரது கணவர் செவிலியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது குறைந்த அளவில் மருத்துவர்கள் இருப்பதால் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க முடியவில்லை என தலைமை மருத்துவ அதிகாரியிடம் புகார் அளியுங்கள் என மருத்துவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மாரத்தான் போட்டிகளில் ஆர்வம் காட்டும் துறை அமைச்சர் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் கூட மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தாததால் சுகாதாரத்துறை தோல்வியடைந்து விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது.